Hi students, good evening. 10th Mathematics, Chapter 8 Probability, Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakrambalayam, Namakkal. So in the previous class we have completed unit exercise in statistics. So today we are going to discuss unit exercise in probability. அதாவது ப்ராபபிலிட்டி நம்ம ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி சம்ஸ் பேலன்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு யூனிட் எக்ஸசைஸில் 1 to 7 வரல இருக்கக்கூடியது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய சம் நமக்கு. அடுத்தது 8லேருந்து 12 வரலும் மொத்தம் 5 சம்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் ப்ராபபிலிட்டியில் இருக்குது. ஸோ அது கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு நினச்சிருந்தோம், பட் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அதனால் இந்த கிளாஸில் அந்த 5 சம்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ப்ராபபிலிட்டிக்கு 11 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ 10 வீடியோஸ் 8.4 கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ 8.5 1 மார்க்குக்கு நம்ம ஒரு வீடியோ 11th வீடியோ போட்டிருந்துருப்போம். ஸோ அதோட இப்போ பார்ட் 12th வீடியோவை நம்ம யூனிட் எக்ஸசைஸை போடுறோம். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் கூட ப்ராபபிலிட்டியில் இடம் இல்லாத பட்சத்தில் 7லேருந்து கண்டினியூவாக 8, 9, 10, 11, 12 அப்படிங்கிறத ப்ராபபிலிட்டி எழுதி வச்சுக்கிங்க. ஒருவேளை ப்ராபபிலிட்டியில் இடம் இருக்கிற பட்சத்தில் அங்கேயே கொண்டு போய் யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 5 சம்ஸையும் ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாஸ் ஒன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் இங்கே பார்த்துருக்கோம். 2 ஈவன்ஸ்லேயும் 3 ஈவன்ஸ். ஸோ ப்ராபபிலிட்டி இல்லை அடிஷன் தியரமான ப்ராபபிலிட்டி நிகழ்தகவினுடைய கூட்டல் தேற்றத்தில் 2 நிகழ்ச்சி அப்படிங்கிற பொழுது P of A யூனியன் B ஈக்குவல் டு P of A ப்ளஸ் P of B மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் அப்படிங்கிற ஃபார்முலா பார்த்துருக்கோம். 3 ஈவன்ஸாக இருந்தது அப்படின்னா P of A யூனியன் B யூனியன் C ஈக்குவல் டு P of A ப்ளஸ் P of B ப்ளஸ் P of C மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் B மைனஸ் P of B இன்டர்செக்ஷன் C மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் C ப்ளஸ் P of A intersection B intersection C அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 5 சம்ஸுமே நம்ம 2 ஈவன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். 3 ஈவன்ஸ் கிடையாது நமக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்க 8th சம். ஸோ யூனிட் எக்ஸசைஸ் சாப்டர் 8ஓட யூனிட் எக்ஸசைஸில் ப்ராபபிலிட்டியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம் நமக்கு 8th சம் தான் நமக்கு கொடுத்துருக்கோம். 7 வரலும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் நமக்கு. 8th சம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு 2 ஈவன்ஸில் ஒரு முக்கியமான சம்ஸ் நம்ம பார்த்துருப்போம். எதர் ஆர் டைப்பில் இருக்கும் பொழுது ARB அந்த ஈவெண்ட்டில் நம்ம காயின்ஸ் டைஸ் ரோல் பண்ணுறது அந்த மாதிரி பார்த்துருக்கோம். செகண்ட் அதே டைஸ் ரோல் பண்ணுற சம் தான் நம்ம கொடுத்துருக்காங்க 2 ஈவெண்ட்டில். ஸோ ஃபஸ்ட்டு what is given 2 dice are rolled, then find the probability of getting the product of face value is 6 or the difference of face values 5. இதுக்கு இடையில் OR இருக்கும் பாருங்க. ஸோ 2 ஈவெண்ட்டை பிரிக்கிறதே நம்ம இந்த ஆர் அப்படிங்கிற வேர்டு தான் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ இந்த ஆருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது ஒரு ஈவெண்ட்டு, ஆரோட ரைட் சைடில் இருக்கக்கூடியது இன்னொரு ஈவெண்ட்டு. நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற ஈவெண்ட்டை ஏ அப்படிங்கிற ஈவெண்ட்டாகவும் ரைட் சைடில் இருக்கிறது பிங்கிற ஈவெண்ட்டாகவும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ ARB தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ப்ராபபிலிட்டி மீன்ஸ் P of ARB. ஸோ ஆர் அப்படின்னாவே நமக்கு என்ன ஆப்ரேஷன்ஸ் நம்ம ப்ராபபிலிட்டியில் யூனியன் அப்படின்னு சொல்லியிருப்போம் செட்ஸில். ஸோ P of A யூனியன் B என்னன்னு கேட்குறாங்க நமக்கு. ஓகே, ஸோ அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். P of A யூனியன் Bக்கான ஃபார்முலா அதுக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா P of A கண்டுபிடிக்கணும், P of B கண்டுபிடிக்கணும், தென் P of A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ 2 ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணணும். அதான் நமக்கு கான்செப்ட் நமக்கு. ஸோ ஏங்கிற ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ 6. அதாவது 2 டைஸ் ரோல் பண்ணுறோம். ஒவ்வொரு டைஸ்லேயும் நம்பர்ஸ் 1லேருந்து 6 வரல இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ 2 டைஸ் ரோல் பண்ணும்பொழுது 2லேயுமே நம்பர்ஸ் 1லேருந்து 6 வரல தான் நமக்கு இருக்கும். ஸோ 2 டைஸ் ரோல் பண்ணும்பொழுது வாட் ஆர் தி சாம்பிள் ஸ்பேஸ்? ஸோ S ஈக்குவல் டு 1,1லேருந்து 1,6 வரலாம், 2,1லேருந்து 2,6 வரலாம். இந்த ஆர்டர் பேர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஞாபகம் வச்சுருப்பீங்க. ஸோ மொத்தம் பாசிபிள் அவுட்கம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 36 பாசிபிள் அவுட்கம்ஸ் நமக்கு. இதெல்லாம் கிடைக்கக்கூடிய
முடிவுகள் அப்படிங்கிறது நம்ம சாத்தியமான முடிவுகள் அப்படிங்கிறது நமக்கு மொத்தம் 36 இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இந்த 36 அவுட்கம்ஸில் அவங்க என்ன ஃபஸ்ட்டுங்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ 6. ப்ரொடக்ட்னாவே தெரியும் உங்களுக்கு, மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 2 டைஸ் ரோல் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு டைஸில் வந்து 3 விழுவுது, செகண்ட் டைஸில் 5 விழுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரெண்டையும் இந்த இடத்துல வந்து சேர்த்து 3 × 5 எவ்வளோ விழுதுன்னு அர்த்தம், நமக்கு ஃபேஸ் வேல்யூ 15 அப்படின்னு அர்த்தம். பட் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 டைஸ்லேயே விழுறத மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 6 வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 2 முறையான பகடைகள் உருட்டப்படும் பொழுது முக மதிப்புகளின் பெருக்கல் 6 ஆக இருக்க அல்லது முக மதிப்புகளின் வித்தியாசம், டிஃபரன்ஸ் அப்படின்னா வித்தியாசம், முக மதிப்புகளுடைய வித்தியாசம் 5 ஆகவோ இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 டைஸ்லேயும் விழக்கூடிய எண்களை பெருக்கினால் 6 வரணும். அந்த மாதிரி எந்தெந்த ஆடேட் பெயரில் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்தது நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏ அப்படிங்கிற ஈவெண்ட்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதை நாம் தான் எழுதுகிறோம். லெட் ஏ பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ இஸ் 6. ஏ என்பது முக எண்களின் பெருக்கல் பலன் 6 விழும் நிகழ்ச்சி என்க அப்படின்னு எழுதிடலாம் நமக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு இதில் 1,1 விழுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆடேட் பெயரில் விழும் பொழுது நமக்கு 1,1 விழுது அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு அர்த்தம், 1 × 1 வருதுன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ண மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரணும், 6 வரணும். அப்போது இதை மல்டிப்ளை பண்ணினா 1 × 1 1, 1 × 2 2, 1 × 3 3, 1 × 4 4, 1 × 5 5, 1 × 6 6 இந்த மாதிரி எழுதிக்கிங்க. 2 × 1 2, 2 × 2 4, 2 × 3 6, 2 × 4 8, 2 × 5 10, 2 × 6 12. இந்த மாதிரி எழுதணும் கூட அவசியம் இல்லை. நம்ம எதை மல்டிப்ளை பண்ணால் 6 வருதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமானது. பட் கான்செப்ட் இதுதான். இதெல்லாம் மல்டிப்ளை 3 × 1 3, 3 × 2 6, 3 × 3 9 அந்த மாதிரி நமக்கு போயிட்டே இருக்கிறோம். அதேமாதிரி 4 × 1 4, 4 × 2 8, 4 × 3 12 இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. 5 × 1 5, 5 × 2 10 இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. 6 × 1 6, 6 × 2 12, 6 × 3 18, 6 × 4 24 இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ இதில் நமக்கு வந்து என்ன தேவைன்னா மல்டிப்ளை பண்ணால் 6 வருது. இங்கெல்லாம் 6 போட்டிருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1,6 1 × 6 6 அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம் இல்லையா. அடுத்தது இன்னும் 6 எங்கே போட்டிருக்கோன்னு பாருங்கள். அடுத்தது இங்கே ஒரு இடத்துல 6 இருக்கு பாருங்கள். 2,3 அப்படிங்கிறது நமக்கு ஒரு 6 நமக்கு. ஓகே, அடுத்த 6 எங்கே இருக்குது, 3 × 2 3, ஒரு ரோவில் ஒவ்வொன்று தான் இருக்கும் நமக்கு. மேக்ஸிமம் இந்த மாதிரி வரும் பொழுது சம்ஸில் ஒவ்வொன்று தான் இருக்கும். 3,2 அப்படிங்கிறது ஒன்று நமக்கு. அடுத்த 6 வருது பாருங்கள். 4th ரோவில் எங்கேயா 6 வருதா, இல்லை. 5th ரோவில் எங்கேயா 6 வருதா, இல்லை. 6th ரோவில் 1 வருது. 6,1 அப்படின்னு சொல்லி வருது. அப்போது மொத்தம் எத்தனை பாசிபிள் ஆடேட் பெயர்ஸ் இருக்குது பாருங்கள். 1,6 2,3 3,2 6,1 இதுதான் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். இப்போ இந்த 36 பாசிபிள் அவுட்கம்ஸில் மல்டிப்ளை பண்ணால் 6 வர மாதிரி இருக்கக்கூடிய ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கு 4 ஆடேட் பெயர்ஸ் தான் நமக்கு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். ஓகே, அதான் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். லெட் ஏ பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ இஸ் 6. அப்போ ஏ ஈக்குவல்ட்டுன்னு போட்டு நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் தான் எழுதணும். 1,6 that is 1 × 6 6, 2,3 2 × 3 6, 3,2 3 × 2 6, 6,1 6 × 1 6. அப்போ n of a number of favorable outcomes 1 2 3 4 4. அப்போ therefore what is the formula for probability of to find the event A? P of A equal to n of A by n of S. n of A means number of favorable outcomes divided by total number of outcomes or total number of possible outcomes. இப்போ P of A equal to n of A by n of S, n of A equal to 4 by 36. இப்போ P of A equal to 4 by 36. இந்த அடிஷன் தியரை யூஸ் பண்ணும்பொழுது இதை என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், சிம்பிளிஃபை பண்ணி எழுதாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். 4th டேபிள் யூஸ் பண்ணி 1 4 4 1 4 is 4, 9 4s are 36 இந்த மாதிரி எழுத வேண்டாம். ஏன்னா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்பொழுது அப்போ தான் டினாமினேட்டர்ஸ் ஈக்குவலாக இருக்குங்கிற விஷயத்தை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈவெண்ட் ஏங்கிற ஈவெண்ட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 4 by 36. செகண்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பாருங்கள். லெட் பி பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் த டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ இஸ் 5. டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ இஸ் 5. டிஃபரன்ஸ்னாவே என்ன அர்த்தம், நமக்கு மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். அதாவது முக மதிப்புகளின் வித்தியாசம். 2 டைஸ்லேயே விழுவுது இல்லையா இந்த மாதிரி நம்பரு.
ஒரு டைஸில் 3 விழுது, ஒரு டைஸில் 2 விழுதுன்னா ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் எவ்வளோ வரும்? 1 வரும். அதே மாதிரி செப்பரேட் பண்ணால் எவ்வளோ வரணும்னு கேட்குறாங்க? 5 வரணும்னு கேட்குறாங்க. +5. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வர்றதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க முடியும். இதையும் நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஓகே, -5ன்னு கேட்டாங்கன்னா கூட நம்ம வந்து ப்ளஸ் ஆர் -5ன்னு கேட்டாங்கன்னா கூட நம்ம வந்து எதுலேருந்து வேணாலும் செப்பரேட் பண்ணலாம். அப்போ 3 - 2னா தான் 1 கிடைக்கும். 2 - 3ன்னு போட்டோம்னா -1 தான் கிடைக்கும். ஸோ அவங்க கேட்குற கொஸ்டினை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி ஃபேஸ் வேல்யூ இஸ் 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி ஃபேஸ் வேல்யூ இஸ் 5 அப்படின்னா உங்களுக்கு அப்போ எதுன்னு தெரியும் இல்லையா? நமக்கு எத்தனை வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நமக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து எவ்வளோ வரணும்? இதில் இருக்கிற ஒவ்வொன்றையும் மைனஸ் பண்ணலாம். 1 - 1 0, 1 - 2 இதெல்லாம் வந்து மைனஸில் போய்ட்டு இதெல்லாம் விட்டுருங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 - 5 1 - 6 வந்து -5 வரும். ஸோ அது வராது நமக்கு. அப்போ இங்கே எதுலேயுமே வந்து பாருங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு 5 நம்பர்ஸ் வித்தியாசம் வராது. இந்த 6 - 1க்கு மட்டும்தான் எவ்வளோ வரும்? 5 வரும். 6 - 2னா 4, 6 - 3னா 3, 6 - 4னா 2, 6 - 5னா 1, 6 - 6னா 0. அப்போ there is only one favorable outcomes. ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க let b be the event of getting the difference of face value is 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு b equal to ஆர்டர் பெயரில் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதும் பொழுது b equal to the set of ஆர்டர் பெயர் 6, 1. therefore number of favorable outcomes is equal to 1. then what is the probability of event b? p of b equal to n of b by n of s. okay, இப்போ p of b equal to what is n of b? that is 1. அப்போ p of b equal to 1 by 36. so the event of probability of event of getting the difference of face value 5 is 1 by 36. okay, next வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நமக்கு ஸோ P of Aவும் P of Bயும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? P of A இன்டர்செக்ஷன் B. P of A இன்டர்செக்ஷன் B அப்படின்னாக்க இது ஏங்கிற ஈவெண்ட்டு, இது பிங்கிற ஈவெண்ட்டு, ரெண்டு ஆர்டர் பெயர் இருக்குது. அப்போ ரெண்டில் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட்ஸ் தான் நமக்கு வந்து P of A N of ஏதாவது A இன்டர்செக்ஷன் Bங்கிற செட்டில் எழுதுவோம். அப்போ இதில் வந்து 6, 1 இருக்குன்னா அதே 6, 1 இங்கே இருக்கா? அப்போ ரெண்டுலேயே ஒரு அவுட்கம் வந்து நமக்கு காமன் அவுட்கம்ஸ் இருக்குது நமக்கு. அப்போ தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா A இன்டர்செக்ஷன் B. So A intersection B equal to 6, 1. அப்போ N of A intersection B equal to 1. What is the formula for P of A intersection B? That is N of A intersection B by N of S. இப்போ P of A intersection B equal to 1 by 36. இப்போ P of A intersection B equal to 1 by 36. So P of A தெரியும், P of B தெரியும், P of A intersection B தெரியும். Then by using addition theorem and probability, P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. So you applying the value of P of A, P of B and P of A intersection B in the formula, we get P of A is 4 by 36 plus P of B is 1 by 36 minus P of A intersection B is 1 by 36. So the plus 1 by 36 minus 1 by 36 is removed. Then the remaining is 4 by 36. Now we simplify it. That is 1 4 is 4, 9 4s are 36. So P of A union B equal to 1 by 9. That is probability of even A or even B is equal to 1 by 9. ஸோ இதான் அவங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ 8th கொஸ்டினில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? நமக்கு முக மதிப்புகளினுடைய பெருக்கல் 6 இருக்கணும் அல்லது முக மதிப்புகளினுடைய வித்தியாசம் 5 இருக்கணும். அதாவது 2 பகடையில் டைஸ்லையும் விழக்கூடிய எண்களை மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், அல்லது 2 டைஸில் விழக்கூடிய எண்களை சப்ராக்ட் பண்ணால் 5 வரணும். அதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டாங்க. அதுக்கான ஆன்சர் தான் நமக்கு எவ்வளவு? 1 by 9. ஏதாவது டவுட் இருக்குது அவங்களுக்கு? ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான முக்கியமான ஒரு 5 மார்க்கு பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2 மார்க் நமக்கு 9th சம் பாருங்கள். ஸோ இன் a 2 children family find the probability that there is at least one girl in your family. ஸோ 2 சைல்டு இருக்காங்க ஒரு ஃபேமிலியில். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கிங்க. 2 குழந்தைகள் உள்ள ஒரு குடும்பத்தில், ஸோ இன் a 2 children family 2 குழந்தைகள் உள்ள ஒரு குடும்பத்தில்
ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் தேர் இஸ் அட்லீஸ்ட் அப்படின்னாவே நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், குறைந்தது, அதாவது மினிமம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஸோ அட்லீஸ்ட் அப்படின்னாவே நமக்கு என்ன அர்த்தம், மினிமம் அப்படின்னு அர்த்தம். குறைந்தது ஒரு பெண்ணாவது இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஸோ ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் there is at least one girl in your family. ஸோ அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு பொண்ணு பொறுப்பு இருப்பதற்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதுக்கு வந்து பாசிபிள் அவுட்கம்ஸ் என்னென்ன, ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தான் தெளிவாக யோசித்து எழுதணும் நமக்கு. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியாது, நாம் தான் புதுசாக ஃபார்ம் பண்ணணும் நமக்கு. அப்போது ஒரு ஃபேமிலியில் வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாக்க 2 குழந்தைங்களுமே பாய்ஸாக இருக்கலாம், 2 பேருமே பாயாக இருக்கலாம், அல்லது ஒரு பாய் ஃபஸ்ட்டு குழந்தை பாயாக இருக்கலாம், செகண்ட் குழந்தை கேலாக இருக்கலாம், அல்லது ஃபஸ்ட்டு குழந்தை கேலாக இருக்கலாம், செகண்ட் குழந்தை பாய்ஸாக இருக்கலாம், அல்லது 4th ஆப்ஷன் 2 குழந்தைகளுமே கேர்ள்ஸாக இருக்கலாம் நமக்கு. ஸோ இதுதான் 4 பாசிபிள் அவுட்கம்ஸ் நமக்கு. அதை தான் சாம்பிள் ஸ்பேஸில் கொடுத்துருக்கோம். S = பாய் கமா பாய், அதாவது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் குழந்தை. ஓகே, செகண்ட் பாசிபிலிட்டிஸ் பா கமா கேல், தேர்ட் பாசிபிலிட்டிஸ் கேல் கமா பாய், ஃபோர்த் பாசிபிலிட்டிஸ் ரெண்டுமே கேல் கமா கேல். அப்போ how many possible outcomes? That is n of s equal to 4. So what is the event? Let A be the event of getting at least one girl. Question பாருங்க, நம்ம இது 2 மார்க்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ மினிமம் அட்லீஸ்ட்னா மினிமம் 1 கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதில் எல்லாம் கேல் இருக்கோ அது எல்லாமே நமக்கு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். அப்போ n of s equal to 4 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. மினிமம் 1 கேல், அப்போ மேக்ஸிமம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்கு ரைஸ் ஆகணும். ஸோ மினிமம் 1 கேல் அப்படின்னா மேக்ஸிமம் எத்தனை கேல் வேணாலும் இருக்கலாம். அப்போ எதெல்லாம் நமக்கு வந்து பாசிபிள் அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஸோ பாசிபிள் அவுட்கம்ஸ் மொத்தம் 4 இருக்குது. அதில் எதெல்லாம் நமக்கு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, எதில் எல்லாம் மினிமம் 1 கேல் இருக்காங்களோ அது எல்லாமே ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2மே பாய், ஸோ அதில் கேலே கிடையாது. ஸோ அது வந்து நமக்கு ஃபேவரபிள் அவுட்கம் கிடையாது. செகண்டில் ஒரு கேல் இருக்காங்க, ஸோ இது ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். தேர்ட்லேயும் ஒரு கேர்ள் இருக்காங்க, இது ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். அண்டு ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா 2 கேர்ள்ஸ் இருக்காங்க, அதுவும் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். ஏன்னா கொஸ்டினில் மினிமம் அட்லீஸ்ட்னு கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட்னா மினிமம் 1, மேக்ஸிமம் எத்தனை வேணாலும் இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். ஸோ அதுக்கு நமக்கு வந்து எந்த கண்டிஷனும் கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் 1 கேர்ள் அப்படிங்கிற பொழுது 1 கேர்ள், 2 கேர்ள், 3 கேர்ள் அந்த மாதிரி நமக்கு போயிட்டே இருக்கலாம். அப்போ எதெல்லாம் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்க, செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த்து ஆர்டர் பெயர்ஸ் 3மே ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். அதை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். A = இதுவும் ரோஸ்டட் ஃபார்ம் தான் நமக்கு. therefore n of A = 3. so P of A = n of A by n of S, n of A = 3 and n of S = 4. applying the values in the formula, we get P of A = 3/4. that is probability of getting at least 1 girl is equal to 3/4. ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து 9th சம். ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு 2 மார்க். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 10th சம். ஸோ இந்த மாடல் சம் பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நம்ம 8.3ல் அநேகமாக 12th சம்னு நினைக்கிறேன். அந்த சம் பாருங்கள், இந்த மாதிரி சம்ஸ் தான் நம்ம கொடுத்துருந்துருப்போம். அதே தான் இந்த மாடல் சம், அதே சம் தான் இங்கேயும் மாடலில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், a bag contains 5 white and some பிளாக் பால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பிளாக் பால்ஸ் எத்தனை ஒரு பேக்கில் இருக்குது நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம புக்கு பையில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஒயிட் இருக்குது. அப்போ ஒரு மொத்தமாக எத்தனை பால் இருக்குதுன்னு கேட்டாங்கனாக்கா 5 ஒயிட் கலர் ப்ளஸ் எக்ஸ். ஸோ 5 + x தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாலோட எண்ணிக்கை. தட் இஸ் சாம்பிள் ஸ்பேஸ், நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ். ஓகே, அப்போ என்ன, லெட் த நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஏன்னா சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பையில் 5 வெள்ளை மற்றும் சில கருப்பு பந்துகள் உள்ளன. அப்போ கருப்பு பந்துகளுடைய எண்ணிக்கை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பையில் உள்ள மொத்த பந்துகளின் எண்ணிக்கை 5 + x. தட் இஸ் n of s = 5 + x. Okay, so the probability of drawing a black ball from the back is twice the probability of drawing a white ball. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பால் ட்ரா பண்ணுறோம், ஒரு பிளாக் கலர் பால் ட்ரா பண்ணுறோம். அடுத்து என்ன பால் ட்ரா பண்ணுறீங்க, ஒரு ரெட் கலர் பால் வந்து
ஒரு ஒயிட் கலர் பால் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். அப்போ 2 கலர் பால் எடுக்கிறது நமக்கு இந்த இடத்துல. ஸோ அப்போ ரெண்டுமே 2 ஈவெண்ட் நமக்கு. ஓகே, அப்போ ஏ அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட்டு, பி அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட்டு, அல்லது பிடபிள்யூன்னு கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ ஏபி தி ஈவெண்ட் ஆஃப் ட்ராயிங் ஏ பிளாக். ஃபஸ்ட்டு பிளாக் கலர் பால் எடுக்கிறோமா? இப்போ பிளாக் கலரில் மொத்தம் எத்தனை பால்ஸ் இருக்குது? எக்ஸ் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் அப்புறம் கடைசியாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கலர் பால் எடுக்கிறதுக்காக என்ன ப்ராபபிலிட்டி, ஒயிட் கலர் பால் எடுக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டிங்கிறத ஃபஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ லெட் ஏ பி தி ஈவெண்ட் ஆஃப், ஸோ என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 5 + x, இது உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன், இதில் டவுட் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ லெட் ஏ பி தி ஈவெண்ட் ஆஃப் ட்ராயிங் ஏ பிளாக் பால். ஸோ நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? எக்ஸ். ஏன்னா இது நாம் எடுத்துக்கிட்டது, எத்தனை கருப்பு பந்து இருக்குது அப்படிங்கிறத நாம் தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ எக்ஸ், தேர்ஃபோர் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எக்ஸ், பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஃபார்முலா என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். அப்போ எக்ஸ் பை 5 + x, அதான் நமக்கு பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பை 5 + x. என் ஆஃப் ஏங்கிறது எக்ஸு, என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது 5 + x. ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பை 5 + x. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் ஒயிட் பால் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அது பிங்கிற ஈவெண்ட்டுன்னு எடுத்திருக்கோம். ஸோ லெட் பி தி ஈவெண்ட் ஆஃப் ட்ராயிங் ஒயிட் பால். பி என்பது வெள்ளை நிற பந்து எடுப்பதற்கான நிகழ்ச்சி என்க. அப்போ நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ், எத்தனை வெள்ளை நிற பந்துகள் உள்ளன அப்படிங்கிறத நமக்கு வந்து புக்லேயே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. தெர் இஸ் 5. அப்போ நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ் ஈக்குவல் டு 5. தேர்ஃபோர் என் ஆஃப் பி ஈக்குவல் டு 5. இப்போ என் ஆஃப் பி தெரிஞ்சால் பி ஆஃப் பி கண்டுபிடிச்சிடலாம். பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். ஸோ 5 பை 5 + x, தட் இஸ் பி ஆஃப் பி. இது பி ஆஃப் ஏ. ஸோ இது பிளாக் கலர் பால் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, ஸோ இது ஒயிட் கலர் பால் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரெண்டுமே தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு தான் நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையிலிருந்து கருப்பு பந்து கிடைப்பதற்கான நிகழ்த்தகவானது வெள்ளை பந்து கிடைப்பதற்கான நிகழ்த்தகவை போல் 2 மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நமக்கு முக்கியமான விஷயமே. நமக்கு கிவன் தட் பி ஆஃப் பி, அதாவது ஒயிட் கலர் பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, பிளாக் கலர் பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியானது ஒயிட் கலர் பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியை விட 2 மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பி ஆஃப் பி ஈக்குவல் டு பி ஆஃப் 2 × பி ஆஃப் டபிள்யூ அப்படின்னு சொல்லி போட்டுட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன மாற்றிக்கிறோம் அப்படின்னா ஏன்னு மாற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம ஏபின்னு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல எழுதும் பொழுது பி ஆஃப் ஏ தான் நமக்கு வந்து இது பிளாக் கலர் பால், பி ஆஃப் ஒயிட் கலர் பால் என்ன எடுத்திருக்கோம்? பின்னு எடுத்திருக்கோம். அப்போ நமக்கு என்ன அந்த இடத்துல பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 × பி ஆஃப் பி, அவ்வளோதான். ஸோ பின்னு இருக்கிற இடத்துல அது பிளாக் கலர் பால், நாம் அதான் ஃபஸ்ட் ஈவெண்ட் ஏன்னு எடுத்திருக்கோம். டபிள்யூங்கிறது ஒயிட் கலர் பால், அது பின்னு எடுத்திருக்கோம். அப்போ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 × பி ஆஃப் பி, இந்த கான்செப்ட் நமக்கு. ஓகே, அப்போ பி ஆஃப் இதை அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸசைஸில் 8.3ல் 12th சம்மும் போட்டிருக்கோம். ஸோ எக்ஸ் பை பி ஆஃப் ஏ, இந்த இடத்துல ஏ, இது வந்து பின்னு போட்டுங்க மறக்காமல். பி ஆஃப் ஏங்கிறது எக்ஸ் பை 5 + x ஈக்குவல் டு 2 × பி ஆஃப் பி வந்து 5 பை 5 + x. ஓகே, ஸோ இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணிங்கனாக்கா மிஸ்டேக் ஆகிடும். இல்லைன்னா 2 × 5 10 போட்டுக்கிட்டாலும் சரி. இந்த 5 + x நமக்கு x மட்டும் தான் வேணும். இந்த 5 + x வந்து நமக்கு டினாமினேட்டரில் இருக்குது இல்லைங்களா, டிவைடில். அப்போ இது இங்கே வந்தால் என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகிடுமா நியூமரேட்டருக்கு. அப்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், x ஈக்குவல் டு 2 × 5 பை 5 + x அப்படியே வச்சுக்கிட்டோம். இன்ட்டு இந்த 5 + x வந்து டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டருக்கு போகுது. ஸோ இன்ட்டு 5 + x. அப்போ இந்த டினாமினேட்டர் இந்த நியூமரேட்டரை கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிறது 2 × 5 10. அப்போ நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் ஈக்குவல் டு 10. எதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்? லெட் த நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் பி எக்ஸ் அப்படின்னு நம்ம சம்மில் எடுத்துருப்போம் பாருங்க. லெட் த நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸுக்கு தான் கேட்குறாங்க கொஸ்டினில். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ், கருப்பு பந்துகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு, அதான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ மொத்தம் இருக்கக்கூடிய பால் வந்து பிளாக் பால் வந்து எக்ஸ், மொத்தம் 5 அப்படின்னா மொத்தம் வந்து என் ஆஃப் எஸ் வந்து 5 + x. ஸோ ரெட் கலர் பால் எடுக்கிறது, சரி, பிளாக் கலர் பால் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் ஒயிட் கலர் பால் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் கொடுத்துட்டு அதுக்கு ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் தான் நமக்கு ஒரு கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 × பி ஆஃப் பி அப்படிங்கிறது முக்கியம். இதை ஏபியில் மாற்றிக்கிங்க. பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 × பி ஆஃப் பி அப்படிங்கிறத கரெக்டாக போட்டுக்குங்க. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணினாக்கா ஈக்குவேஷனாக மாற்றி அதை ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். ஸோ இதை மட்டும் அந்தாண்ட கொண்டு போனீங்கன்னாக்கா மல்டிப்ளை ஆகுது, கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியான கான்செப்ட். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸோ இதான் வந்து கொஸ்டின் நம்பர் 10. இதில் ஏதாவது டவுட் இருக்கா?
ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கொஸ்டின் நம்பர் 11. இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். The probability that a student will pass the final examination in both English and Tamil is 0.5. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராபபிலிட்டி நாம் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. ஸோ அவங்களே ப்ராபபிலிட்டி என்னங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த P of A யூனியன் பியில் ஒரு ஈவெண்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி மட்டும் நாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற 3க்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு P of A யூனியன் B ஃபார்முலா தெரியும். உங்களுக்கு அடிஷன் தியரம் நமக்கு P of A யூனியன் B ஈக்குவல் டு P of A plus P of B minus P of A intersection B. ஸோ இந்த சம்மில் வந்து என்ன கொடுத்துட்டு நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை மட்டும் நம்ம கேட்பாங்க. ஸோ P of A யூனியன் B இருக்கும், P of B இருக்கும், P of A intersection B இருக்கும். அல்லது ஒன்றா இது ரெண்டில் ஏதாவது ஒரு ஈவெண்ட் என்னங்கிறத நம்ம கேட்டிருப்பாங்க. அப்போ இந்த P of A யூனியன் B கொடுத்துருப்பாங்க, இந்த P of A intersection B கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டில் ஒரு ஈவெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வரலும் ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம டைரெக்டாகவே கொடுத்துருக்கிறத அப்ளை பண்ணால் போதும். ரைட்டா? அப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த P of A இன்டர்செக்ஷன் B வந்து டைரெக்டாக கொடுத்துட்டு இந்த P of A யூனியன் Bயை கொஞ்சம் இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற விஷயத்தை நாம் இதில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமானது. ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க the probability that a student will pass in the final examination in both English and Tamil. அதாவது ரெண்டு விதமான சப்ஜெக்ட் இருக்குது பாருங்கள், இங்கிலீஷ் ஒன்று தமிழ் ஒன்று இருக்குது. அப்போ இந்த இங்கிலீஷில் வந்து பாஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், ஃபைனல் எக்ஸாமினேஷனில் ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டாங்க. ப்ராபபிலிட்டி தட் a student will pass in the final examination in both English and Tamil. அப்போ இங்கிலீஷ்லேயும் தமிழ் ரெண்டுலேயும் சேர்த்து பாஸ் பண்ணுவாங்க எத்தனை பேர் ப்ராபபிலிட்டி 0.5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கிலீஷில் பாஸ் பண்ணுறவங்க எல்லாத்தையும் இ அப்படிங்கிற செட்லேயும் ஈவெண்ட்லேயும், தமிழில் பாஸ் பண்ணுறவங்க எல்லாத்தையும் டி அப்படிங்கிற ஈவெண்ட்லேயும் எடுத்துக்கலாம். ஸோ அதை தான் ஃபஸ்ட் லைனாக எழுதியிருக்கோம். லெட் ஏ பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எ ஸ்டூடெண்ட் பாஸ் இன் இங்கிலீஷ் அண்ட் டி பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஸ்டூடெண்ட் பாஸ் இன் தமிழ். அப்போ இங்கிலீஷில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுறாங்க, ஸோ அந்த பாஸ் பண்ணவங்க எல்லாத்தையும் ஈங்கிற ஈவெண்ட்லேயும், தமிழில் பாஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் டி அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்ஸ்லையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்போ அவன் டைரெக்டாகவே ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டாங்க. அந்த ப்ராபபிலிட்டி தான் நம்ம இங்கே எழுதுகிறோம். ஈவெண்ட்டில் எழுதும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரெண்டுலேயுமே பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி தட் எ ஸ்டூடெண்ட் வில் பாஸ் இந்த ஃபைனல் எக்ஸாமினேஷன் இன் போத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இ போத் அப்படின்னா என்ன அர்த்தம், இ இங்கிலீஷ் அண்டு தமிழ் அப்படின்னு அர்த்தம் நமக்கு. ஸோ அண்டுனாவே என்ன அர்த்தம், இன்டர்செக்ஷன், அண்டு தமிழ் அப்படின்னா டி. இதுக்கான ப்ராபபிலிட்டினா P of E இன்டர்செக்ஷன் T ஈக்குவல் டு 0.5. ஃப்ராக்ஷனில் வந்து கொடுக்காம டெசிமலில் கொடுத்துருக்காங்க நமக்கு 0.5. அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? நெக்ஸ்ட் ரெண்டாவது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அண்டு செகண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னாக்க the probability of passing neither is 0.1. இதுக்கான அர்த்தம் நமக்கு தெரியணும். ஒன்றிலும் தேர்ச்சி அடையாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. நல்லா புரிஞ்சுக்கங்க, ரெண்டுலையுமே தேர்ச்சி பெற்றவர்கள் 0.5. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் பாசிங் நெய்தர் இஸ் 0.1 அப்படின்னு என்ன அர்த்தம், இங்கிலீஷ்லேயும் பாஸ் ஆகலை, அவங்க தமிழ்லேயும் பாஸ் ஆகலின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இங்கிலீஷ் அண்டு தமிழ் ரெண்டுலேயுமே பாஸ் ஆகலை, எதுலையுமே பாஸ் பண்ணல. அப்போது ரெண்டுலையுமே பாஸ் பண்ணவங்கள P of E இன்டர்செக்ஷன் Tன்னு சொல்கிறோம். அப்போ ரெண்டுலையுமே ஃபெயில் ஆனவங்களை எப்படி சார் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் இங்கிலீஷ்லேயும் ஃபெயிலு, ஸோ E பார், அண்டு தமிழ்லையும் ஏதாவது ஒன்றுனா கூட இந்த இடத்துல ஆர் போடலாம். ஆனால் ரெண்டுலையுமே அப்படிங்கிற பொழுது இன்டர்செக்ஷன் தான் போடணும். E பார் இன்டர்செக்ஷன் தமிழ்லையும் ஃபெயிலு T பார். நெய்தர் இஸ், நெய்தர்னால் ரெண்டுலேயுமே இல்லை. ஓகே, ரெண்டுலேயுமே பாஸ் பண்ணலைன்னு அர்த்தம். அப்போ இங்கிலீஷ்லேயும் பாஸ் பண்ணலை, தமிழ்லேயும் பாஸ் பண்ணலை அப்படிங்கிறவங்கள P ஆஃப் ப்ராபபிலிட்டிக்கு P ஆஃப் நெய்தர் இஸ் 0.1 கொடுத்துருக்காங்க. தட் இஸ் E பார் இன்டர்செக்ஷன் T பார் ஈக்குவல் டு 0.1. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது P ஆஃப் E இன்டர்செக்ஷன் T ஈக்குவல் டு 0.5 கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிறது E பார் இன்டர்செக்ஷன்
t bar அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க is 0.1 and the probability of passing the English examination is 0.75. இதில் இங்கிலீஷில் பாஸ் பண்ணாங்க எத்தனை பேருங்கிறதையும் ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ P of E is equal to 0.75. Then what is the question? What is the probability of passing the Tamil examination? அப்போ என்ன கேட்குறாங்க? P of T என்ன அப்படிங்கிறத நம்ம கொஸ்டினாக கேட்குறாங்க. கொஸ்டின் இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ 0.5 அப்படிங்கிறது P of E intersection T, 0.1 அப்படிங்கிறது P of E bar intersection T bar, and 0.75 அப்படிங்கிறது P of E. and then என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா P of T equal to என்ன? அப்போ நான் ஏற்கனவே சொன்னதான் P of A யூனியன் பிங்கிற ஃபார்முலா P of A கொடுத்துருப்பாங்க, P of B கேட்பாங்க, இன்னும் P of A இன்டர்செக்ஷன் B கொடுத்துட்டாங்க. அப்போ நான் சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா P of A யூனியன் பியை காணோம். அந்த P of A யூனியன் B எங்கே இருக்குதுன்னா இதுக்குள்ளார இருக்குது. இதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். நமக்கு இது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சம் புரிஞ்சுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ P of E intersection T is 0.5 and P of E equal to 0.75 and P of E bar intersection T bar equal to 0.1. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க செட்ஸில் வந்து டிமார்கன்ஸ் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன் பார்த்துருப்போம். அதாவது A dash intersection B dash equal to A union B whole dash அப்படின்னு பார்த்துருப்போம். A dash intersection B dash equal to A union B whole dash. A dash intersection B dash equal to A union B whole dash. அதே தான் ஃபார்முலா P of A dash intersection B dash equal to P of A union B whole dash. அந்த டேஷ் போடுறதெல்லாம் பார் ஃபுல்லாக போடலாம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு P of E bar intersection D bar எப்படி எடுத்து எழுதலாம்? P of E union T whole barன்னு எழுதலாமா? அதாவது P of A bar intersection D bar அப்படிங்கிறத A intersection B bar எப்படி எழுதலாம்? A union B whole bar அப்படின்னு எழுதலாம். அதான் இங்கே எழுதியிருக்கோம் P of E union T whole bar equal to 0.1. ஓகே, அப்போ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? P of A union B whole barலேருந்து P of A union B கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். P of E union T equal to 1 minus P of union T. அதாவது P of A bar equal to 1 minus P of A. ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறீங்க. அப்படி அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு P of E union T equal to 1 minus P of E union T whole bar. அப்போ 1 minus 0.1 that is 0.9. and the P of A union B that is P of E union T is 0.9. இந்த P of E union T கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? P of E bar intersection D bar கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா P of E union T whole bar. இது வந்து டிமார்கன்ஸ் லா. ஓகே, ஸோ அப்போ P of E union T கிடச்சிருச்சா? P of E union T தெரியும், P of E intersection T தெரியும், P of E தெரியும். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? P of T தெரியும், P of T தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அடிஷன் தியரம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிருது. பை யூஸிங் அடிஷன் தியரம் அண்ட் ப்ராபபிலிட்டி P of E union T equal to P of A E plus P of T minus P of E intersection T. ஸோ இது தெரியும், இது தெரியும், இது தெரியும். ஸோ இது மட்டும் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடுது. 0.9 ஈக்குவல் டு 0.75 ப்ளஸ் P of T மைனஸ் 0.5 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருது. அப்போ 0.9 ஈக்குவல் டு மைனஸ் 0.75லேருந்து 0.5 மீன்ஸ் என்ன அர்த்தம்? 0.50. அப்போ 0.75லேருந்து 0.50 மைனஸ் பண்ணால் 0.25 ப்ளஸ் P of T. ஓகே, இந்த P of T இந்த 0.25 இந்த தான் மைனஸ் ஆகிடுமா? அப்போ P of T ஈக்குவல் டு 0.9 மைனஸ் 0.25. 0.9 மீன்ஸ் என்ன அர்த்தம்? 0.90. 0.90லேருந்து 0.25 மைனஸ் பண்ணேன். அதாவது 90லேருந்து 25 மைனஸ் பண்ணால் 65. தட் இஸ் 0.65. 0.65 எப்படி எழுதலாம்? 65/100 எழுதலாமா ஃப்ராக்ஷனில்? அப்போ 0.65 ஆன்சர் விட்டாலும் சரி, பட் ஆனால் புக் ஆன்சர் அப்படி இல்லை. ஸோ அதனால் அதை மாற்றி எழுதிக்கலாம். அப்போ 65/100 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போ P of T ஈக்குவல் டு ஃபிஃப்த் டேபிள் யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எவ்வளவு?
13 5s are 65 divided by 20 5s are 100. So 13/20 இவ்வளோதான் ஆன்சர். ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு சம், ரொம்ப ஈஸியான ஒரு சம்மும் கூட. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் சம் நமக்கு எக்ஸசைஸில் யூனிட் எக்ஸசைஸில் 12th சம் பாருங்கள். த கிங் queen and jack of the suit spade are removed from a deck of 52 cards. ஸோ இந்த மாதிரி சம்மும் நம்ம வந்து லாஸ்ட்டில் எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம். 8.3ல் ஜாக்கு கியூனு டைமண்டில் வந்து ஒரு 6 கார்டு ரிமூவ் பண்ணுறதா நம்ம வந்து எக்ஸசைஸில் ஒரு சம் பார்த்துருப்போம். அதே மாதிரி சம் தான் வந்து இதுவும். ஸோ இங்கே எத்தனை கார்டு ரிமூவ் பண்ணுறாங்கன்னா 3 ஸ்பேடில் வந்து 3 கார்ட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணுறாங்க. ஜாக் ஒன்று, கியூன் ஒன்று, கிங் இந்த 3 கார்டை ரிமூவ் பண்ணுறாங்க. அடுத்து 1 கார்டு இஸ் செலக்டட் ஃப்ரம் தி ரிமைனிங் கார்டு. மீதி இருக்கக்கூடிய கார்ட்ஸ்லேருந்து ஒரு கார்டு எடுக்கிறோம். அந்த கார்டுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? இது அடிஷன் தியரம்லாம் கிடையாது, சாதாரண சம் தான். நமக்கு டைமண்டாக இருக்கணும், இன்னொன்று கியூனாக இருக்கணும், இன்னொன்று ஸ்பேடாக இருக்கணும், இன்னொன்று ஹார்டின் பியரிங் தி நம்பர் 5, அதாவது ஹார்டினில் 5ஆக இருக்கணும். இவ்வளோ தான் கான்செப்ட். 4மே இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டு தான். 1 by 1 பாயிண்ட் போட்டு P of A, P of B, P of C, P of Dன்னு கண்டுபிடிச்சா போதுமானது. ஓகே, ஸோ இப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாக்கா மொத்தம் 3 கார்ட்ஸ் ரிமூவ் பண்ணுறோம். இதுதான் நம்ம ரிமூவ் பண்ணுறக்கூடிய 3 கார்ட்ஸ். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் 52ன்னு போட்டுறாதீங்க. 52 வந்து 3 போயிடுச்சுன்னா 49. தேர்ஃபோர் N of S equal to 49. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா டைமண்ட் கார்டு எடுக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. ஸோ அதை ஈவெண்ட் வந்து A அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ லேட் A be the event of drawing அல்லது கெட்டிங் ஏ டைமண்ட் கார்டு. அப்போ எத்தனை டைமண்ட் கார்ட்ஸ் இருக்குது நம்ம கார்ட்ஸில்? அந்த 49 கார்டில் 13 கார்ட்ஸ் நம்ம ஸ்பேடில் தான் 3 ரிமூவ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். மற்ற ஃப்ளவரில் எதுவுமே ரிமூவ் பண்ணல. இப்போ டைமண்டில் 13 கார்ட்ஸுமே அங்கே தான் இருக்கும். அப்போ N of A equal to 13. இப்போ P of A equal to N of A by N of S, 13/49. அதான் ஆன்சர் நமக்கு. அவ்வளோதான். ஏன்னா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 13/49 அப்படியே விட்டுடலாம். ஓகே, தென் செகண்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கியூன். ஸோ அது பிங்கிற ஈவெண்ட்னு எடுத்துக்கலாம். லெட் பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஏ கியூன், அதாவது ராணி சீட்டு கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கியூன் கார்ட்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு மொத்தம் கியூனில் எத்தனை கார்ட்ஸ் இருக்கும்? 4 கார்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த 4 கியூன் வந்து எது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து 4 கியூன் கார்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஃப்ளவர்லேயும் ஒவ்வொரு கியூன் இருக்கும். அதில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்பேட்லேருந்து ஒரு கியூனை ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லையா? அப்போ வந்து கியூனில் வந்து 4லேருந்து எத்தனை ஒரு கார்டு போயிடுச்சுன்னா 3 கார்ட்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஞாபகம் இருக்கா இல்லைங்களா? இதுதான் வந்து கியூன் கார்ட்ஸ். இப்போ ஸ்பேடில் இருக்கக்கூடிய கியூன் ஒன்று எடுத்தாச்சு கட்டில் இருந்து. அப்போ மீதி 3ல கிளவரில் ஒன்று இருக்கும், டைமண்டில் ஒரு கியூன் கார்டு இருக்கும், நமக்கு ஆர்டினில் ஒரு கியூ கார்டு இருக்கும், ஸ்பேடில் கியூன் கார்டு இருக்காது. ஓகே, அப்போ 4 - 1 that is 3. அப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் N of B equal to 3. இப்போ P of B equal to N of B by N of S, that is 3/49. மறந்தாப்புல 3/52ன்னு போட்டுறாதீங்க. ஓகே, தேர்ட் கொஸ்டின் என்னென்னா ஸ்பேட் கார்டு. இதோ நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு இப்போ தெரிஞ்ச ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். CB the event of getting a spade card. இப்போ நம்பர் ஆஃப் ஸ்பேட் கார்ட்ஸ் ஈக்குவல் டு நம்ம ரிமூவ் பண்ண 3 கார்ட்ஸுமே ஸ்பேடில் தான் ரிமூவ் பண்ணணும். அப்போ மொத்தமாக 13லேருந்து 3 போயிடுச்சுன்னா 10 தான். இப்போ N of C equal to 10. இப்போ P of C equal to N of C by N of S, that is 10/49. இவ்வளோதான் ஆன்சர். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 4th சப்டிவிஷனில் a hot card bearing the number 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 5 என்ற எண் கொண்ட ஹார்ட் சீட் அப்படின்னு அர்த்தம் நமக்கு. அதாவது ஹார்ட்டினில் என்ன நம்பர் இருக்கணும்? 5 இருக்கணும். ஸோ ஹார்ட்டினுங்கிறது ஒரு ஃப்ளவர், அந்த ஃப்ளவரில் 5 அப்படிங்கிறது எத்தனை கார்டு இருக்கும்? ஒரே ஒரு கார்டு தான் இருக்கும். ஸோ DB the event of getting a ஹார்ட்டின் கார்டு. நம்பர் ஆஃப் ஹார்ட்டின் கார்ட்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஹார்ட்டின் கார்ட்ஸ் எழுதியாச்சு. நம்பர் ஆஃப் ஹார்ட்டின் கார்ட்ஸ் இன் 5, அதாவது 5ல் இருக்கக்கூடிய ஒரு கார்டு. நம்பர் ஆஃப் ஹார்ட்டின் கார்ட்ஸ் பியரிங் த நம்பர் 5ன்னு இந்த இடத்துல எழுதணும். ஏன்னா நம்பர் ஆஃப் ஹார்ட்டின் கார்ட்ஸ்னு எழுதுனீங்கன்னா எத்தனை எழுதிடுவீங்க? 13 எழுதிடுவீங்க. ஸோ இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் வந்து தப்பு. ஸோ இந்த சென்டென்ஸ் எழுதிட்டு நம்பர் ஆஃப் இந்த இடத்துலையும் நம்ம தப்பாக தான் எழுதியிருக்கோம் பாருங்கள். DB the event of getting a ஹார்ட்டின் கார்டுன்னு போட்டேன். கெட்டிங் ஏ நம்பர் 5 நல்லா புரிஞ்சுக்கிங்க. 5 இன் ஹார்ட்டின் அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லைன்னா இதே ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே கூட எழுதிக்கலாம். லெட் DB the event of getting a ஹார்ட் கார்டு பியரிங் த நம்பர் 5. அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்பர் ஆஃப் ஹார்ட் கார்டு பியரிங் த நம்பர் 5 ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு எழுதுங்க. ஸோ இதை மறந்தாப்பில் இப்படி எழுதிடாதீங்க. ஸோ இப்படி எழுதுனீங்கன்னா இதுக்கு ஆன்சர் 13 தான் ஆன்சர். ஓகே, ஸோ 5 இருக்கணுங்கிற விஷயத்தை விட்டுட்டு வந்த இடத்துல எழுதிக்கிங்க. இப்போ N of D equal to 1, P of
D. இந்த இடத்துலையும் பாருங்கள் மாற்றாம விட்டாச்சு. ஸோ P of D equal to N of D by N of S. ஓகே, ஸோ N of D வந்து 1/49. அப்போ P of D equal to 1/49. ஸோ இந்த ஃபோர்த் ஆப்ஷனில் நமக்கு இந்த இடத்துலையும் ஒரு மிஸ்டேக், இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக். ஸோ இந்த இடத்துல ஃபார்முலாவில் D போடல. ஸோ இதெல்லாம் ஒரு சிம்பிள் மிஸ்டேக் தான் நமக்கு. பட் ஆனால் மீனிங்கே தப்பாக போயிடும் இந்த இடத்துல. ஸோ அதனால் வந்து கரெக்டாக மாற்றிக்கிங்க. ஸோ இதோட நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 12th சம் முடிஞ்சது. ஸோ யூனிட் எக்ஸசைஸ் ப்ராபபிலிட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 8th சாப்டர் ஃபுல்லாக ஸ்டாட் அண்ட் ப்ராபபிலிட்டி ஃபுல்லாகவே நம்ம இந்த இதில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 2nd சாப்டரில் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.